வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற யூனிட் 8ல் இருக்கிற நேஷ்னலிசம் காந்தியன் ஃபேஸ் இந்த லெசன் ரொம்ப 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 முக்கியமான லெசனு. எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமு டிஎன்பிசியில் இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 குரூப் 4 எக்ஸாமு இது எல்லாத்துலேயும், அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி எக்ஸாம் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷினாச்சும் வந்துடும். சிலபஸில் இருந்துருச்சுன்னா அந்த லெசனு என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து காந்தியை பற்றி பார்ப்போம். அது என்னென்னு பார்ப்போம். லேர்னிங் அப்ஜெக்டிவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்க்க போகிறோம் இந்த லெசனில் நான் சொல்கிறேன். காந்தியன் ஃபேஸ் வந்து இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிளுக்காக என்னென்னலாம் பாடுபட்டுச்சு அதை பற்றி பார்ப்போம். அடுத்து காந்தி கொண்டு வந்த பாலிசி அஹிம்சா, சத்தியாகிரகா இதை பற்றிலாம் பார்ப்போம். அடுத்து வந்து இந்த சாம்பரன் சத்தியாகிரகா, மெயினாக ரவுலட் ஆக்டு இதை பற்றிலாம் பார்த்துருவோம். நான் கோஆப்ரேஷனல் மூமெண்ட்டு, அதாவது ஒத்துழையாமை இயக்கம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி அது வந்து ஃபாலோ அவுட் ஆச்சு அதை பற்றி பார்த்துடலாம். சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் வந்து எப்படி லான்ச் பண்ணாங்க, யார் லான்ச் பண்ணா எல்லாத்தையும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கும் நடுவில் வந்து இந்த பூனா பேக்ட் வந்து சைன் ஆச்சு, செப்பரேட் எலக்டோரேட் வந்து யார் கொண்டு வந்தா, என்ன ஆச்சு அதை பற்றிலாம் பார்த்துடலாம். குயிட் இண்டியா மூமெண்ட் வந்து காங்கிரஸ் வந்து எதுக்காக லான்ச் பண்ணாங்க, ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க, காந்தி வந்து 1915 இந்தியாவுக்கு வராரு. எங்கே இருந்தார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தார். எதுக்காக அங்கே இருந்தார் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அவர் போனது வேறு விஷயம், அது நம்ம பார்த்துடலாம். என்ன பண்ணிட்டு இருந்தார் அங்கே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் 20 வருஷமாக இருந்திருக்காரு. 20 வருஷமும் சிவில் ரைட்ஸுக்காக, இந்தியன்ஸுக்காக, அங்கே இருக்கிற இந்தியர்களுக்காக, அங்கே அந்த சிவில் ரைட்ஸ் பிரச்சனைலாம் வரும்ல, இனவெறியோ நிறவெறியோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வர்றதுக்காக அவர் வந்து அங்கே போராடிட்டு இருந்தார், மகாத்மா காந்தி. ஓகேங்களா, அவர் எதுக்காக அங்கே போனார் எல்லாமே இப்போ பார்த்துடலாம். எவல்யூஷன் ஆஃப் காந்தியில் காந்தி அண்ட் மாஸ் நேஷனலிசம் இதை பார்த்துடலாம் ஸ்டார்டிங்லேருந்து. நம்ம சேனலை இப்போ தான் முத தடவை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரும். நம்ம சேனலுக்கு ஏற்கனவே நீங்கள் பழைய ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி நடத்துவோம்னு. ஸோ ஓகே, கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து எல்லாத்தையுமே ரொம்ப விலாவரியாக சொல்லாமல் எது கண்டென்ட்டு எது உங்களுக்கு தேவையானது அதை நான் சொல்லிட்டு தான் போவேன். ஸோ எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், 2 பார்ட்டாக இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். இப்போயே நான் சொல்லிட்டேன், 2 பார்ட்டாக இருந்தால் ப்ளேலிஸ்ட்டில் போய் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருப்பேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் போய் அதையும் பார்த்துருங்க. ஓகே, இப்போ போயிடலாம். எவல்யூஷன் ஆஃப் காந்தி, காந்தியை பற்றி சொல்கிறாங்க. காந்தியோட ஃபுல் நேம் நம்மளுக்கு தெரியும், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவர் வந்து பார்த்திங்கன்னா 2 அக்டோபர் 1869 பிறக்கிறாரு. எங்கே பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கிற போர்பந்தர் என்ற ஊரில். ஓகேங்களா, இவருடைய அப்பா பேர் பார்த்தீங்கன்னா காபா காந்தி, உங்கள் அம்மா பேர் பார்த்தீங்கன்னா புத்திலிபாய். ஓகேங்களா, அவங்க 2 பேர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஸோ நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து இவருடைய மெட்ரிகுலேஷன் அந்த எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு தலைவர் எங்கே போகிறாரு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு போவாப்பில். எதுக்கு பார்த்தீங்கன்னா லா படிக்க. ஸோ முக்கியமான பாயிண்ட்டை நான் அண்டர்லைன் பண்ணுவேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலாந்துக்கு லா படிக்க 1888 அவர் அங்கே போகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரிஸ்டர்ன்ற ஒரு பட்டம் இருக்குப்பா, அது வாங்கிறாரு. எப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 1891 வந்து வாங்கிறாரு. ஒரு டிகிரி மாதிரியே வாங்கிறாரு. அதுக்கு பேர் பாரிஸ்டர் பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான கண்டென்ட் மட்டும் தான் நான் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இவர் வந்து எதுக்காக அங்கே போயிருப்பார், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருப்பாருன்னு ஸ்டார்டிங் சொன்னேன்ல, என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து ஒரு லா படிச்சிருக்கார்ல, அவர் லா படிச்சிருக்காருன்னு தெரிஞ்ச அந்த குஜராத்துக்காரங்க யாரோ ஒரு இன்ஸ்டியூட்டோ இல்லை ஒரு இதில் இருந்தோ கூப்பிட்ருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் எங்களுக்கு ஒரு இந்த லாவில் ஒரு பிரச்சனை இருக்குது, லா அண்ட் ஆர்டரில், ஸோ நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஓகேங்களா, காந்தியும் அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஏப்ரல் 1893 கிளம்பிடுறாரு. அப்போ போனவர் தான் 1915 அவர் ரிட்டன் வராரு. ஓகேங்களா, ஏப்ரல் 1893 சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கிளம்பிடுவாப்பில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து காந்திக்கு வந்து நிறைய ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனு, இனவெறி, கலருக்காக, ஸோ இந்த மாதிரிலாம் அவருக்கு நிறைய பிரச்சனை வருது. காந்திக்கே வந்திருக்கு. எங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில். ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் இப்போ நான் சொல்ல போகிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்லேயே கேட்ட கேள்வி தான். ஸோ என்னென்னா அவர் வந்து ஒரு ஜேர்னி வந்து போகிறார், ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு ஜேர்னி நடத்துகிறாரு, பயணம் பண்ணிகிட்ருக்காப்புல. எங்கேருந்து எங்கே பார்த்தீங்கன்னா டர்பன்லேருந்து பிரிட்டோரியா. ஓகேங்களா, இந்த ஏரியா ரொம்ப முக்கியம். எங்கேருந்து எங்கே போனாப்புல பார்த்தீங்கன்னா டர்பன்லேருந்து பிரிட்டோரியா. எந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பீட்டர் மேரிட்ஸ்பர்க். ஓகேங்களா, பீட்டர் மேரிட்ஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷன். இந்த பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ரயில்வே ஸ்டேஷன், எங்கேருந்து எங்கே அப்படி போகையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு
இன்னொரு மனிதர் வந்து என்ன பண்ணுறாருனா ஃபிசிக்கலாக அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணி அந்த ட்ரெயினை விட்டு இறக்கி விட்டுருவார். ஸோ இது வந்து காந்திக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகி, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கே நடக்குதுன்னா அப்போ மற்ற மக்களுக்கெல்லாம், அவர் ஏன்னா லா படிச்சிருக்காரு, அந்த காலத்தில் லா படிக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய மேட்ரு. ஸோ அவருக்கே அப்படி நடக்குதுன்றல நார்மலான இந்தியன்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்னு அதுக்காகவே நிறைய மீட்டிங்ஸ்லாம் போட்டு, மெயினாக அந்த பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் வந்து ஒரு மீட்டிங்கில் எங்கே டிரான்ஸ்வால் அந்த இடத்துல வந்து மீட்டிங்லாம் போட்டு இந்தியன்ஸ்க்குரிய அந்த உரிமைகள்லாம் மீட்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மெயின் அந்த டிரான்ஸ்ஃபரில் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து இந்த டிரான்ஸ்ஃபரில் வந்து போல் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 பவுண்டு வந்து போல் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த லேண்டுமே சொந்தமாக்க முடியாது. 9 மணிக்கு மேலே வெளியில் போக முடியாது பெர்மிஷன் இல்லாமல். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இருந்துச்சு. எங்கள் டிரான்ஸ்ஃபரில் ஹேட் டு பே 3 பவுண்ட்ஸு. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன பாயிண்ட் முக்கியமோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. காந்திக்கு வந்து 2 மெயினான, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா. காந்தி வந்து 2 மெயினான ஒரு ஒர்க்கு வந்து அவருக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாப்புல. யார் அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின். ஓகேங்களா? இந்த 2 பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க எழுதின அந்த இதுதான் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. இந்த டால்ஸ்டாய் வந்து என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. அதுதான் டால்ஸ்டாயோட இது. ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் சொன்னால் அசோசன் அண்ட் ரீசனில் கேட்கலாம். அடுத்து ஜான் ரஸ்கின் வந்து என்ன சொல்கிறாருன்னா அன்டு திஸ் லாஸ்ட். ஸோ இந்த ஒர்க் வந்து ஜான் ரஸ்கினோடது. அடுத்து இன்னொரு சிவில் டிசோபீடியன்ஸ் வந்து தோரியோ. ஓகேங்களா? அவருடைய ஒர்க் இந்த தோரியோ வந்து சிவில் டிசோபீடியன்ஸ்னு ஒரு ஒர்க் பண்ணுறாரு. இது வந்து அவங்க எழுதின அந்த இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு நிறைய அந்த வெஸ்டர்ன் ஐடியாஸு, அவங்களுடைய திங்கிங்கை வச்சுலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் பார்த்து, ஓகே நம்மளும் இந்த மாதிரி இந்தியாவில் வந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக யாருனால இன்ஸ்பயர் ஆகி என்ன ஸ்டார்ட் பண்ணுறாரு இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே நான் ஜான் ரஸ்கின் வந்து என்ன சொல்லியிருக்கேன், அன்டு திஸ் லாஸ்ட் அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பயர் ஆனது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு சில செட்டில்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணுறாரு. என்ன பார்த்தீங்கன்னா ஜான் ரஸ்கின் இன்ஸ்பயர் ஆகி காந்தி வந்து ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் 1905 வந்து இது பண்ணுறாரு. அந்த ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் தான் என்னன்னு டீட்டெயில்டாக கொடுக்கல. அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 100 ஏக்கர் லேண்டை வந்து காந்தி வந்து வாங்கியிருப்பாப்புல. வாங்கி வந்து அதில் ஈக்குவலான லேபர்ஸ் வச்சு சேலரி எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பார். எந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டர்பனில். இதெல்லாம் புக்கில் இல்லைப்பா, நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னடா ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு 100 ஏக்கர் வாங்கி போட்டு அதில் வேலைக்கு வந்து ஈக்குவலாக எல்லாத்துக்குமே சேலரி கொடுக்கறது தான் அது எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா டர்பன். ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், டர்பன் டு பிரிட்டோரியா அந்த பயணத்தில் தான் அவருக்கு ரொம்ப அவமானப்படுறாப்புல. ஸோ அந்த இடத்துலையே அவர் இது பண்ணுறாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டால்ஸ்டாய் ஃபார்ம், இதுவும் அதே கான்செப்ட் தான். இது ஜோனஸ்பர்கில் நடக்கிறது. இந்த ஏரியா பேர் ஜோனஸ்பர்க். டால்ஸ்டாய் 1910 நடக்குது. இது வந்து நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் தலைவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். என்ன பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காலே இந்த சத்தியாகிரகா வந்து ஆரம்பிச்சு விட்ருப்பார். அங்கே நடந்தது தான் சரி நம்ம இந்தியாவிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். சத்தியாகிரகானா என்ன பார்த்தீங்கன்னா டிவோஷன் டு த ட்ரூத் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தியை பொறுத்து சத்தியாகிரகனா உண்மையாக இருக்கணும். ஸோ அந்த இதுதான் அவருடைய இது மீனிங்கு. ட்ரூத்துக்காக நம்ம வந்து அமைதியாக போய் நம்மளுடைய வெற்றியை வந்து நிலைநாட்டணும், அந்த மாதிரி நினைப்பார் சத்தியாகிரகா வச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெயினான பாயிண்ட் தான் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். சாம்பரன் சத்தியாகிரகா. ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். காந்தி வந்து இயர்லி சத்தியாகிரகா இந்தியாவில் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்துட்டோம், அதில் பெருசாக ஒன்றும் இருக்காது. போய் ஃபைட் பண்ணாமல் பீஸ்ஃபுல்லாக நம்ம எப்படி பேசணும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பார். அதை ரீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் மெயின் கண்டென்ட் எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சத்தியாகிரகா வந்து ஏர்லி ஸ்டேஜில் எப்படி இருந்திருக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காந்தியோட பொலிட்டிக்கல் குரு, இது வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஷின். ஏன்னா இது பல தடவை ரிப்பீட்டடாக வந்திருக்கு. பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தி யார் பார்த்தீங்கன்னா கோபால கிருஷ்ண கோகலே.
இவர் தான் காந்தியோட பொலிட்டிக்கல் குரு. காந்தி இன்ஸ்பயர் ஆகி ஒரு பொலிட்டிக்கல் குரு வச்சுருப்பாப்புல. இப்போ காந்தி வந்து நம்ம பார்த்துருப்போம் நிறைய பிக்சரில், தலைவர் சட்டை இல்லாமல் இருப்பாப்புல. எதுக்கு அப்படி ஆனார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடில் வந்து அங்கே இருக்கிற பெசன்ஸ், அதாவது விவசாயிகளை பார்த்து நம்ம மக்களே இப்படி இருக்காங்க, நான் மட்டும் ஏன் சட்டை எட்டெல்லாம் போட்டு பகுமானமாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் நினச்சிட்ருப்பார் போல். அதனால எடுத்திருப்பார். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எந்த ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை தான். இது நம்ம தமிழில் படிச்சிருப்போம். யாரெல்லாம் தமிழ் டிஎன்பிசிக்கு ரெகுலராக படிக்கிறீங்களோ தமிழில் வந்து ஒரு லெசனில் இருக்கும். அது எந்த லெசன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதில் என்ன சொல்லுவார், மதுரைக்கு வந்திருப்பார் ட்ரெயின்லேருந்து. வந்து இறங்கினோடனே பார்த்தா என்ன எல்லாருமே ட்ரெஸ்ஸு ப்ராப்பராக போடாமல் இது பண்ணிகிட்ருக்காங்கன்னு அவங்களுடைய ஏழ்மை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோன்னு மாறி இருப்பார். ஸோ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான் இதுலேயும் இருக்குது. தமிழ்நாடுக்கு வந்து சிம்பிள் டோட்டி என்று சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பரன் சத்தியாகிரகா. சாம்பரன் சத்தியாகிரகா இது வந்து எங்கடா நடக்குது பார்த்தீங்கன்னா பீகாரில் தான் நடக்குது. எதுக்காக அது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்குது, தின்கதியா சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு எல்லாமே அகேன்ஸ்டாக தான் இந்த இது வந்து சத்தியாகிரகா வந்து நடக்கும். சத்தியாகிரகானா என்ன ஏற்கனவே சொல்லிட்டேன், அமைதி போர் மாதிரி தான் அதுக்கு மீனிங்கு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்னென்னா ஃபஸ்ட்டு நடக்கிற சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டில் இதுதான் சாம்பரன் சத்தியாகிரகா தான் ஃபஸ்ட்டு நடக்குது. எப்போ நடக்குது பார்த்தீங்கன்னா 1917 நடக்கும். சரிங்களா? எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம வீடியோஸ்லாம் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். இண்டிகோ பிளான்ட்டு அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு டை தான். இண்டிகோ வந்து ஒரு டை. அதை வந்து நட சொல்லுவாங்க விவசாயிகிட்ட வந்து, நீங்கள் இது பயிரிடுங்க, நாங்கள் கொடுக்குற இண்டிகோ மட்டும் தான் நீங்கள் பயிரிடணும், இந்த மாதிரிலாம் சொல்லி விவசாயிகளுக்கு வந்து லாபம் இல்லாமல் பண்ணுவாங்க. அதுதான் இதுக்கு காரணமாக இருக்குது. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20ல் 3 பங்கு அளவு பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் வந்து இண்டிகோவுக்காக கொடுத்துடணும், இண்டிகோ வளர்க்குறதுக்காக. இண்டிகோ வந்து ஒரு மர வகை, ஓகேங்களா, ஒரு செடி உள்ள ஒரு மர வகை அப்படி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஜெர்மன் சிந்தட்டிக் டைஸ் வந்துடுது. வெஸ்டர்ன் கண்ட்ரி, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போட்டியாக ஜெர்மன்லேருந்து ஒரு சிந்தட்டிக் டையே வந்துடுது. அவங்க இண்டிகோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இண்டிகோ டைஸை. இப்போ பார்த்திங்கன்னா ஜெர்மன் சிந்தட்டிக் டைஸ் வந்தோடனே இந்த இண்டிகோக்காரங்களுக்கு வந்து பெரிய லாபம் கிடைக்கல. அதனால் விவசாயிகளுக்கும் ஒழுங்காகவே காசு கொடுக்கல. அதனால தான் இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்ட்டு, இல்லீகல் டியூஸ் எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடுறேன் அந்த பிரிட்டிஷ்காரன். நம்ம இவங்ககிட்ட நார்மலான இந்தியன்ஸ்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, நில வாடகை, டேக்ஸு எல்லாத்தையும் கூட்டிடுறாங்க. ஸோ இதுக்கு ரெசிஸ்டன்ஸாக அகேன்ஸ்டாக வந்து எல்லா மக்களும் எழும்புகிறாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ராஜ்குரு சுக்லா இருக்கார்ல, இவர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு. இவர் வந்து சாம்பரனில் இவரும் இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணார். ரொம்ப கஷ்டப்படுறாரு, பிரிட்டிஷ்காரன் இப்படி பண்ணுறான்னு. இவர் தான் போய் காந்தியை போய் சாம்பரனை விசிட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். யார்? ராஜ்குரு சுக்லா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து சாம்பரனுக்கு ரீச் ஆனோடனே போலீஸ்காரங்களாம் வந்துடுவாங்க. வந்து காந்தி நீங்களாம் இங்கே இருக்கக்கூடாது, பிரச்சனை ஆயிரும், கிளம்புங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவர் ரெஃப்யூஸ் பண்ணோடனே இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு காட்டு தீ மாதிரி எல்லாத்துக்குமே பரவிடுது. அப்புறம் காந்தியை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு காந்தி வந்து இது என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பரன் சத்தியாகிரகாவை the country thus had the first objective lesson of civil disobedience. நான் ஏற்கனவே சொன்னது தான். என்ன சொல்கிறாங்கன்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகிறது இந்த சாம்பரன் சத்தியாகிரகா தான், அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து இவருக்கு வந்து சப்போர்ட்டாக ஒரு லாயர் வராங்க. யாருன்னா பிரஜ் கிஷோர் பிரசாந்த். அடுத்து வந்து ராஜேந்திர பிரசாந்த் நம்மளுக்கு தெரியும், இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். ஸோ இவங்க எல்லாமே சப்போர்ட்டுக்கு வராங்க காந்திக்கு. நெக்ஸ்ட்டு இந்த தின்கதியா சிஸ்டம் வந்து ஒரு கமிட்டி போட்டு அபாலிஷ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? தின்கதியா சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் சாம்பரன் சத்தியாகிரகா வந்து அதை வந்து சக்ஸஸ் ஆயிரும். இது எந்த வருஷம் கொடுக்கல, ஸோ நான் சொல்கிறேன் 1917 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, இதெல்லாம் எந்தெந்த வருஷம்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேதா சத்தியாகிரகா வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சத்தியாகிரகா. இதை பற்றி டீட்டெயிலில் அவங்க கொடுக்கல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். கேதா சத்தியாகிரகா பார்த்தீங்கன்னா யார் நடத்துவா அப்படி பார்த்தீங்கன்னா காந்தி வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் யார் தலைமையில் நடக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆள் சர்தார் வல்லபாய் பட்டேல். இவரும் குஜராத்தை சேர்ந்தவர் தான். ஸோ இவர் தலைமையில் அந்த கேதா சத்தியாகிரகா நடக்கும். அது எதனாலனா ஒரு ஃபெமைன்னா
ஒரு வறட்சியான காலம் வருது. அப்போ வந்து டேக்ஸ் கட்டணும், இது பண்ணணும் அப்படின்ட்டு பிரிட்டிஷ்காரங்க சொல்லுவாங்க. அது பிடிக்காமல், அது பண்ண முடியாமல் ஒரு சத்தியாகிரகா போராட்டம் நடத்துகிறாங்க. அதுலேயும் வின் பண்ணிடுவாங்க. இதெல்லாமே காந்தி தான் ஒரு மூலக்கூறாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகா, ஜாலியன் வாலாபாக் மேசக்கர். இது வந்து ரொம்ப முக்கியமானதுப்பா, ரொம்ப முக்கியமான டாபிக் ரவுலட் சத்தியாகிரகா. ரவுலட்னா என்ன முதல் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சத்தியாகிரகா நம்மளுக்கு தெரியும். ரவுலட்னா அது வந்து ஒரு விதமான ஒரு ஆக்ட். அது எப்போ வருது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் வந்து 1990 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு தடவையும் ஒரு ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆக்ட்டு. ஸோ இந்த 1990 வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபுல் பவர்லாம் கொடுக்க விரும்பலை இந்தியன்ஸுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து தனியாக ஒரு சிறப்பு அங்கீகாரம் வந்துடும் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தா பிரிட்டிஷ்காரன் எதுவுமே பண்ணாமல் ஒரு புதுசாக ஒன்று பண்ணியிருப்பான். அதுதான் ரவுலட் ஆக்ட் கொண்டு வந்திருப்பான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸுக்கு வந்து அதிகமான பவர் கொடுத்துருப்பாங்க. எக்ஸசிவ் பவர் வந்து போலீஸுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த வாரண்ட்டும் எந்த விதமான இதுவுமே இல்லாமல், இந்த இதை பார்த்தீங்கன்னா வாரண்ட்டு ஏதாச்சும் கொடுத்து அரெஸ்ட் பண்ணுறதுலாம் இல்லை. உனக்கு பிடிக்கலையா அரெஸ்ட் தூக்கி ஜெயிலில் போடு, இந்த மாதிரி தான் அந்த ரவுலட் ஆக்டோட கொள்கையாக இருக்கும். இதை வந்து காந்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிளாக் ஆக்ட். இது வந்து ரிப்பீட்டட் கொஷின்ப்பா, பல போலீஸ் எக்ஸாமு எல்லா எக்ஸாம்லையும் இதில் வந்து வரும். பிளாக் ஆக்ட்னு ரவுலட் ஆக்டை சொல்லுவாங்க. இதை வந்து யார் சொன்னான்னா காந்தி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு இதுக்காக நம்ம நேஷ்னல் வைடாக சத்தியாகிரகா வந்து இது பண்ணணுன்ட்டு இவர் வந்து ஒரு இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எப்போ பார்த்தீங்கன்னா 6 ஏப்ரல் 1919 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிள் வந்து எங்கே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் தான். ரொம்ப ப்ரொட்டஸ்ட் வந்து அதிகமாக இருந்த ஏரியா வந்து பஞ்சாப். அதுலேயும் மெயினான எஸ்பெஷலி எங்கே பார்த்தீங்கன்னா அம்ரிஸ்டர், லாகூர், இந்த 2 ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி கொலோனியல் மூமெண்ட், இந்த ஆன்டி ரவுலட் ஆக்ட் இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து மக்கள் வந்து நிறைய பேர் திரண்டு வராங்க. காந்தி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. எப்பயும் போல் காந்தி வந்து பஞ்சாப்லேயே வச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ரொம்ப முக்கியமான லீடர்ஸ் வந்து யார் அப்போ இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, டாக்டர் சைஃபுதீன் கிச்லியூ. ஓகேங்களா. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா டாக்டர் சத்யாபால். அவங்க 2 பேரையுமே அம்ரிஸ்டரில் வச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த 2 லீடர்ஸை பற்றி. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டையர்ஸ் ப்ரூட்டாலிட்டி. இப்போ வரையும் நம்ம பார்த்தது என்ன, பஞ்சாபில் வந்து இந்த மாதிரி பஞ்சாயத்து நடக்குது. என்ன அது, இதுக்கு அகேன்ஸ்டாக அந்த ரவுலட் ஆக்ட்லாம் பிடிக்கல அந்த மாதிரிலாம் சொல்லி. அது நடுவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் டையர்னு ஒருத்தர் இருக்கார். ப்ரூட்டாலிட்டினா அவர் செஞ்ச அந்த கொடூரமான செயல் என்னன்னு பார்க்கலாம். 13th ஏப்ரல் பார்த்தீங்கன்னா 1919 காந்தி வந்து 6 ஏப்ரல் ஆரம்பிச்சுட்டு போயிட்டாப்புல ஜெயிலுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 13 ஏப்ரல் 1919 ஒரு மீட்டிங், ஜென்ரலான மீட்டிங் வந்து ஜாலியன் வாலாபாக்கில் நடக்குது. அது எங்கே பார்த்தீங்கன்னா அம்ரிஸ்டர் எங்கே இருக்குது, பஞ்சாபில் இருக்குது. பஞ்சாபில் என்ன நடந்துகிட்ருக்கு, இந்த பிரிட்டிஷுக்கு அகேன்ஸ்டாக ஒரு இது நடந்துகிட்ருக்கு. ஸோ அது எந்த நாள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின் இப்போ. இதுவும் பைசக்கி டே, எந்த நாளில் வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் தமிழ் என்ன பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தமிழ் மீடியம்காரங்களும் கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்கணும், இங்கிலீஷ் மீடியம்காரங்களும் பாருங்க. ஏன்னா தமிழாக்கம் தெரியணும், அதே மாதிரி இங்கிலீஷ் வேர்டும் நம்மளுக்கும் புரியணும். ஸோ இது ரெண்டுமே தெரிஞ்சால் தான் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே காமனான மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். பைசக்கி டேனா என்னடா பார்த்தீங்கன்னா, அந்த அறுவடை நாள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது முக்கியமாக சீக்கியர்களுக்கான அறுவடை நாள், ஸ்ப்ரிங் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் சீக்ஸ். ஓகேங்களா. இதுதான் இந்த பைசக்கி டே. இந்த பைசக்கி டேயில் ஜாலியன் வாலாபாக்கில் எல்லாருமே கூடுறாங்க. ஒரு 1000கணக்கான பேர் மேலே இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொடூரமான ஒருத்தன் வரேன். யார் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ரெஜினால்டு டையர். ஓகேங்களா. இவருடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ரெஜினால்டு எட்வர்டு ஹேரி டையர். இது வந்து இதில் கொடுக்கல, இருந்தாலும் நான் சொல்கிறேன், வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஜெனரல் ரெஜினால்டு டையரோட ஃபுல் நேமு ஜெனரல் ரெஜினால்டு எட்வர்ட் ஹேரி டையர். இவன் வந்து என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, வந்துடுறான். என்னடா இவங்க மட்டும் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக கூட்டம் விட்றான் எல்லாண்டு அந்த இடத்த ஒரு கிரவுண்டு மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கிரவுண்டு நடுவில் எல்லா மக்களும் வந்திருக்காங்க. ஆனால் சுற்றி வந்து காம்பவுண்ட் வால் இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், வந்தோடனே எல்லா வாலையும் அடைச்சிட்றான். ஒரே ஒரு டோர் தான், ஓப்பன் டோர் தான் இருக்குது. அந்த டோரையும் அடைச்சிட்றான். அடைச்சிட்டு அவன் கையில் மட்டும் இல்லை, அந்த ட்ரூப்ஸ் அவர் கூட இருந்து அந்த படை வீரர்கள் இருக்காங்களே
அவங்ககிட்ட இருந்து எல்லா கன்னையும் எடுத்து அவங்கள பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா மக்கள், உள்ள திரண்டிருக்க மக்கள். எதுக்கு சுடுறான்னு அவனுக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியல. ரொம்ப மோசமான நிலையில் எல்லா மக்களும் பாதிக்கு பாதி பேர் இறந்து போயிடுறாங்க அங்கே. ஆனால் அஃபிஷியல் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 379 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா அவனுக்கு வந்து பிடிக்கல இப்படிலாம் கூட்டம் கூடுறது, இதெல்லாம் எந்த விதமான வார்னிங்கும் கொடுக்காம. கேட்டால் அந்த ரவுலட் ஆக்டை வந்து பதில் சொல்லிடுறான். ரவுலட் ஆக்ட் படி என்னது, மக்கள் வந்து மக்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய பவர் இல்லை, போலீஸ் நினச்சா என்னமோ பண்ணலாம், அந்த மாதிரி தானே அதை பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் பஞ்சாபை சேர்ந்த நிறைய பேர் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆனாங்க. நிறைய பேர் வந்து அதை விட்டுட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் மெயினான இது வந்து என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்ல, அவருக்கு கொடுத்த அந்த நைட்ஹுட் பட்டத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. அந்த கேவலமான கவர்மெண்ட்லேருந்து நான் இதை வாங்கினேன்னா நீங்களே வச்சுக்கோங்கடா அந்த மாதிரி கொடுக்கறது. காந்தி அவருக்கு கொடுத்த அந்த மெடலு, கைசர் மெடல், ஹிந்த் மெடல், ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின்ப்பா. இந்த ஜாலியன் வாலாபாக்கை வச்சு காந்தி வந்து என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா, அவருடைய மெடலை திருப்பி கொடுத்து அவருடைய எதிர்ப்பை காமிக்கிறாப்புல. ரவீந்திரநாத் தாகூர் வந்து என்ன பண்ணுறாரு, நைட்ஹுட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவார். ஸோ இதெல்லாம் மெயினான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிலாஃபட் மூமெண்ட். இது வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து எண்டுக்கு வந்து 1918 வந்துடுது. கேலிஃப் ஆஃப் டர்க்கி இது யார் பார்த்தீங்கன்னா, ஓட்டமன் எம்பையரை வந்து அப்படி சொல்லுவாங்க. இதில் வந்து புக்கிலலாம் இல்லை, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணா நோட் பண்ணிக்கோங்க. கேலிஃப் ஆஃப் டர்க்கின்னு வந்து யாரை சொல்லுவாங்கன்னா, ஓட்டமன் எம்பையர். அவர் தான் அந்த ஹெட் ஆஃப் முஸ்லீம்ஸ், உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்ஸுக்கும் ஹெட்டாக இருக்கிறவர் அவர் தான். அவர் வந்து ரொம்ப அந்த வேர்ல்டு வார் அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணி அவரை வந்து இது பண்ணியிருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில். அதுதான் கிலாஃபட் மூமெண்ட். கிலாஃபட் மூமெண்ட் வந்து முஸ்லீம்ஸ்னால ஸ்டார்ட் பண்ணப்படுது இந்தியாவில். யார் ஸ்டார்ட் பண்ணுவா பார்த்தீங்கன்னா, அலி பிரதர்ஸ், ஓகேங்களா. அலி பிரதர்ஸ் யார், மௌலானா முகமது அலி, இன்னொன்று மௌலானா சக்கூட் அலி, இவங்க 2 பேர் தான் அந்த அலி பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காந்தி வந்து இந்த மூமெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் ஒரு யூனிட்டி இருக்கணும், நம்ம சப்போர்ட் பண்ணுற மூலயமா ஒரு யூனிட்டி கிடைக்கும்னு நினச்சி அவர் சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரியே யுனைட்டுன்னா ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காந்தி வந்து இந்த ஆல் இண்டியா கிலாஃபட் கான்ஃபரன்ஸ்லாம் கலந்து கொள்கிறாரு. டெல்லியில் நடக்குது. எப்போனா நவம்பர் 1919 வந்து இந்த ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காந்தி வந்து இந்த மௌலானா சவுகட் அலி இருக்கார்ல, இவர் வந்து ஒரு 3 ஸ்லோகனை வந்து நேஷ்னல் ஸ்லோகனாக பரிந்துரை பண்ணுறாரு. அதை வந்து காந்தி வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாப்புல. என்ன அந்த ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா, யார் பார்த்தீங்கன்னா மௌலானா சவுகட் அலி, இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து 3 ஸ்லோகன் வந்து கொடுக்குறாப்புல. அல்லாஹூ அக்பர், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லாமணி கி ஜெய், ஓகேங்களா. இந்த 3 ஸ்லோகனையுமே கொடுக்குறாப்புல. இது வந்து அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. கிலாஃபட் கமிட்டி பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் 9 ஜூனில் 1920 வந்து காந்தி வந்து அந்த காந்தியோட நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், இந்த நான் வயலண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டெல்லாம் நாங்களும் ஏற்றுக்கிறோன்ட்டு எப்போனா 1920 வந்து 9th ஜூன் அப்போ சொல்கிறாங்க இந்த கிலாஃபட் கமிட்டியில். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து ஆகஸ்ட் 1, 1920 அந்த டயத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அவ்வளோதான், இந்த வீடியோவில் இது போதும். அடுத்த பார்ட்டில் கண்டிப்பாக நான் அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அண்ட் இட்ஸ் ஃபாலோ அவுட்டு, ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டான எல்லாத்தையும் பார்த்துலாம். நோ டேக்ஸ் ரொம்ப முக்கியமானது. நோ டேக்ஸ், சௌரி சௌரா இன்சிடென்ட்டு, ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டி யார் ஸ்டார்ட் பண்ணால், அடுத்து அது கன்ஸ்ட்ரக்டிவ் காந்தி வந்து என்னென்ன ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருப்பார், சைமன் கமிஷன் ரொம்ப முக்கியமானது, சைமன் கமிஷனை பற்றி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, நேரு ரிப்போர்ட்டு, இதை பற்றி பார்த்துடலாம். அடுத்தடுத்த இதில் வந்து இதெல்லாம் முக்கியமானது இருக்கோ அதை நான் சொல்கிறேன். ஸ்ட்ரகிள் ஆஃப் பூர்ண ஸ்வராஜ், மொத்தமாக சுதந்திரம் கிடைக்கணும், பூரண சுதந்திரம், இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டு, சால்ட்டு சத்தியாகிரகா, இதெல்லாமே இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக எதெல்லாம் முக்கியமோ இன்ன வரையும் நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சொல்கிறேன். பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 கூட வரலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள். ஏன்னா நீங்கள் தனியாக ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரம் ஆகும். இங்கிலீஷ் புக்கை ரீட் பண்ணுறீங்கன்னா, தமிழ் புக்குனா ஒரு 1 hour ஆகும். இருந்தாலும் அதை கண்டென்ட் வந்து எதிராக கண்டென்ட் தெரியாமல் ரீட் பண்ணிகிட்ருப்போம். தமிழ் புக்குனா, இங்கிலீஷ் புக்குனா இதுதான் கண்டென்ட்டுன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் அந்த இங்கிலீஷ் மீடியமுக்கும் தமிழ் மீடியமுக்கும் ஒரு வித்தியாசம். நீங்கள் தமிழ் மீடியமில் தமிழ் வந்து ஏதோ கதை மாதிரியே இருக்கும்,
நம்மளுக்கு கண்டென்ட் எதுனே தெரியாமல் நம்ம ரீட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் இங்கிலீஷ் புக்கில் கண்டென்ட் தெரிஞ்சிடும், ஆனால் ரொம்ப நேரம் எடுக்கும். ஒரு 3 hours ஆச்சு மினிமம். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 3 hours எடுக்கும். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேகமாக முடிப்பீங்க. ஸோ உங்களுக்காக நான் ஃபாஸ்ட்டாக நடத்திட்டுருக்கேன். வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் வேணும்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அபோட்டில் போய், நம்ம சேனல் அபோட்டில் போய் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.